வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளை டீச்சர் என்ன டீச்சர் இப்படி சிரிச்சுக்கிருக்கியா? என்னை பார்க்க வரம்பு சொல்லி மொத்தமே நீ கோர்த்துட்டு போயிருவியோடைய. இல்ல உங்க பையன் சுவாவும் கூட நல்லாத்தே இருக்கு. ஏன் டீச்சர் உள்ள டர்ராகிறது எனக்கு தெரியும். நீங்க வேற இங்க வாங்க டீச்சர். யார்கிட்ட மாட்டினாலும் சரி, அப்படி மாட்டினா கூட அந்த ஆளை கூட சமாளிச்சிடலாம். ஆனா என் சித்திக்கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கிறீங்க அம்பிடுதே என்னையும் ஒரு மாசத்துக்கு சாணியில போட்டு அந்த மாட்டு கொடையில தள்ளி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆளு தெரியுமா என் சித்தி? ஏன்ட்ட நல்லா பேசுறிய, அப்புறம் ஏன் சித்திக்கு இப்படி பயந்து சாகுறிய? யா டீச்சர் நீங்க வேற. நான் அவங்களுக்கு பயப்பில்ல, அவங்களுக்கு நான் அடங்கி போலண்டா என்ன என்ன தலைமையில ஏறி வச்சு ஆடி புடுவாங்கண்டா. எனக்கு ஒரு வேளை சோறு கூட போட மாட்டாங்க. அப்புறம் அதே சரி, இந்த வீடெல்லாம் யாரோடது? எல்லாம் எங்களோடது டீச்சரு. ஏன் இப்படி கேள்வி கேக்குறிய? ஏன் சொல்லுங்க. ஏன் கேட்க கூடாதாக்கும்? அடியாத்தி கேட்டது தப்பாக்கும். சொல்லுங்க. உங்களோடதுன்னு தெரியுது, யார் பேர்ல இருக்கு? எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. ஓஹோ, புரியுது புரியுது. உங்க சித்தி எதுக்கு உங்களை வீட்டுல வச்சிருக்காங்கன்னு இப்பதானே வழங்குது. அதை விடுங்க டீச்சர், அதை பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். 1000 சித்தி இல்ல, அம்மாக்கு சமம்ல. சரி விடுங்க, நான் உங்களை எதையும் கேட்கலப்பா. உங்க சித்தி அது நீங்களாது. உங்களை பார்த்துட்டு போறாமலே வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு போறாப்ல என்ன ஒரு சவுண்ட் விடுதுன்னு சொன்னீங்க. சரி, எதுக்கு சவுண்ட் விடணும்? நேரில் வந்து பார்த்துட்டு போறாமலே வீட்டுக்கு வந்து இந்த துரி தெரிக்கிறியா? போங்க டீச்சர், நான் சரியான தொடர நீங்க பையன். நீங்க வேற மாட்டினம்டா அப்படித்தே காட்டி வச்சு தோட உடிச்சு போவாங்கம்மா. அப்பா எங்க இருக்காரு? அந்தாலும் எந்த சுடுகாட்டுல படுத்து கிடக்கும். மாட்டுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்லி அந்த கழனி தண்ணி எடுத்து வச்சது பானையவே காணா, பட்னியா கிடக்குது. குட்டியாட்டுக்கு பால் கொடுத்தாரு தெரியலையே, எங்க போன ஆத்தாக்காரிட்டு வர தெரியல. வரட்டு நீக்கு என்ன செய்யறேன்னு பாரு. ஆட்டுக்குட்டி வேற கத்திக்கிருக்கு பாவம். அதுக்கு வேற தண்ணி வைக்கல, அதுக்கு புல்லு வேற புடிங்க போடல டீச்சரு. ஆட்டுக்குட்டி வச்சிருக்கீங்களா? குட்டியாடாக்கும்? ஆமா டீச்சரு, இப்பத்தையும் பிறந்துச்சு. குட்டியாடுதே, பேர் கூட வச்சிருக்கோம். என்ன பேரு? பொம்பளை பிள்ளைங்கனால திருசான்னு வச்சிருக்கோம். திரிசாவா? ஐயோ, எனக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப உசுறு. அது குட்டியாடுனா பாப்புமா. அடியாத்தி, அம்முக்குட்டி டீச்சருக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்குமா? சரி வாங்க. ஆமா, ஆனா எங்க வீட்டுல இல்ல தெரியுமா? எங்களுக்குள்ள ஆட்டுக்குட்டி பார்த்தா தூக்கி போடுவேன். காட்டுறீங்களா? வாங்க அம்முக்குட்டி டீச்சர். ஒரு வைக்க போறேன் அள்ளி போட்டுருக்காங்களா? என்னத்த சொல்லணும் தெரியல. இந்த போய் வைக்க போற அள்ளிட்டு வரேன். இது எதுக்கு என்ன மாதிரி நடந்துக்கிட்டு தெரியல. உனக்கு என்ன நின்ன இடத்துல நடந்துக்கிருக்கு? என்னது சொல்லணும் தெரியல. இந்த ஆள் எந்த பாடையில நடக்கானோ. ஐயோ ஐயோ, என்ன வழி நின்ன இடத்துல நடந்துக்கிருக்கேன்னு சொல்லிக்கிருக்க இந்த அடி. எத்தனை நாள் எனக்கு பழைய தண்ணி வச்சிருப்பேன், அதான் உனக்கு இந்த அடி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதே மாதிரி ஒன்று அடி சுத்த வைக்கணும்னு. அடுத்த தடவை இன்னும் நல்ல பலம் ஏற்றி சமாக்கிறதுக்கு பிறகு விடுறேன். ஆமா பேதியில போக இந்த மாடி எட்டு ஓச்சு போச்சு. ஐயோ, பார்த்து விட்டாலும் தெரியலையே. ஐயோ, கோடிக்குச்சு எல்லாமே போச்சு. அட பேதியில போக மாடே, உனக்கு எம்பிட்டு புள்ளி பத்து பத்தியா கொண்டு வந்து போட்டிருப்பேன். சரி, விழுந்தது உங்க அம்மா. இப்படி பண்ண காமிச்சுக்கிருக்க. தூக்கி விட்டு பறந்து போட்டு. இல்ல சுஜாதா, என் அம்மா கூப்பிடுது. கண்ட்ரோல் வரலாம். என்னம்மா? என்னம்மா? ஏல தண்ணி வைக்கணும்ட்டு அங்கேருந்து பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்துட்டோம்ல, அதனால இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அந்த மூச்சு பிடிக்கிறதுக்கு செம்பு வச்சு சூடத்தை வச்சு கவுத்து வந்துடுமா, அதுக்கு ஏற்பாடு பண்ணல. ஆமால, இடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சுல. சரி விடல, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாட்டுக்கு வைக்க போற எடுத்துட்டு போலாம்ட்டு வந்தேன். இப்படி வந்து பல்ட்டி அடிச்சு விழுந்து விட்டேன். அம்மா, நீ பல்ட்டி அடிச்சு விழுந்த மாதிரி தெரியலையே. என்னமோ மாடோட எட்டு வச்ச மாதிரி தெரியுது. அட நான் பெத்தவளே, சரியா சொல்றேன், நேர்ல இருந்து பார்த்த மாதிரி. சரி விடு, புள்ளுதானே, நான் கொண்டே வரேன். நீ போய் வீட்டுல தூங்கு போ. அந்த வாப்பத்த கிளவி இருக்கா, அதாவது இடுப்புல கொஞ்சம் நீவி விட எண்ணெயை போட்டு உள்ளதான் உட்காந்துருக்கு. அடுப்படியில உழ வச்சுட்டு அதை பாத்துக்கிறதுக்கு அப்ப பரதநாட்டியம் ஆடிக்கிருக்காரு. உங்க அப்பனுக்கு வேற சோழி நிப்ப அந்த ஆளு தூக்கி போட்டு மிதிக்கிற விதியில பாருவேன். சரி நான் வரேன். அப்பா, எம்புட்டு நேரம் சிரிப்பு நடக்குது. ஆமா, டீச்சரை கூட்டிட்டு ஓடுனடி. இது நிலைமை என்னாச்சு? ஐயா, சரி, இன்னும் மாடு கொண்டு வாக்கி போற போட்டு விட்டு அது என்னதுன்னு பாப்போம்.
பிடிங்க பிடிங்க. அச்சச்சச்சச்சோ, என் செல்லம். ஐயோ, தங்கம். ஐயோ, அழகா இருக்கு, வெள்ளை வெள்ளேன்னு. அப்படியே உங்களை மாதிரியே. ஆ? ஆமா டீச்சரு, உங்களை மாதிரி டீச்சர். நீங்க எம்பிட்ட அழகு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது டீச்சரு. ஆ, ஒன்னும் சரியில்லாமா? இதுதான் டீச்சர் சரியா இருந்திருக்கு. நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு கூட தெரியலையே டீச்சரு. ஆஹா, பிறவு வேற என்ன, நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணுமா? ஏன் டீச்சர் பதில் தெரியாத மாதிரியே நடிக்கிறிய? நீ பார்த்தா பாவமா தெரியலையா? எதுக்கு பாவமா தெரியணுமா? போங்க டீச்சர், நீங்க எதுக்கா இருந்தாலும் போங்க டீச்சர். ஓ லவ்ஸ் கேக்குதா? லவ்ஸ் நான் உன்னை கேட்டா எனக்காக அதை செய்வீலா? உங்களுக்காக என் உசிரையே தருவேன் டீச்சர். உசுரை எனக்கு தந்துட்டா நான் எப்படி வாழ்றது? என்னது? எதுக்கு மேலேயும் மறைச்சு மறைச்சு பொடி வச்செல்லாம் பேச முடியாது. பொரியலண்டா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன டீச்சர்? சரி என்ன வேணும் சொல்லுங்க. இந்த ஆட்டுக்குட்டிய ஒரு 5 நாளைக்கு எனக்கு தாரியலா? அப்படிதானே, எடுத்துட்டு போங்க. அதோட நடக்க மாட்டேடி வாங்க சாவு. இல்ல நீயா பந்த டீச்சர் கிட்ட ஆட்டுக்குட்டி கேட்டாங்க, அப்பவே வந்துட்டேன் பு. நான் என்னடா கூட்டிட்டு போனீங்க ஆளகான நினைச்சிருந்தா இங்க லவ் ஓடுதோ? இல்ல இல்லல, ஆட்டுக்குட்டி பாக்குறேன்னு சொன்னாங்க, அதே போல கூட்டிட்டு வந்தேன். அம்மா சித்தி எங்க போனாங்க? விழுந்தது சித்தில எதுக்குள்ள சிரிக்கிற? உனக்கு பண்ற கொடுமைக்கு நீ விழுந்து விழுந்து சிரிக்கணும். நீ என்ன பிரிக்க? இல்ல பாவம்ல. சரி சரி, என்ன டீச்சருக்கு ஆட்டுக்குட்டி கொடுப்பேன் பேசிக்கிறதோல தோலை உரிச்சு போட வேண்டி போல குடுப்பம்ல, ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல. என்ன வாணம் தங்கச்சிக்கல? வாணம் டீச்சர். ஏன் ஆட்டுக்குட்டி நான் கேட்டது எதுவும் கஷ்டமோ? எனக்கு இந்த ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அதே ஒரு 5 நாள் மட்டும் நான் வச்சிருந்து கொண்டு வந்து தாரேன். ஐயோ டீச்சர், உங்களுக்கு அதுக்குள்ள உசுர கொடுக்கற நீங்க வேற. சொல்லல. அடிச்சு மூஞ்சி மொற பேத்து போறியாமா? உன் காதலுக்கு நான் உசுர தரணுமாக்கும்? ஆள பாரு. என்னல ஆயிருந்தாலும் அத்தாச்சில. நொட்டாச்சி. ஆவுன என்ன அண்ணன் தங்கச்சி உசுர தரட்டே உசுரல ஒரு குறியாத்தே இருக்கியே? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். இல்ல வச்சுக்கறங்க, அப்புறம் என்னால நீங்க திட்டு வாங்குற மாதிரி இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் கேட்டேன். டீச்சர் கொண்டு வரது பெருசு கிடையாது. ஆனா 4 நாள் ஆட்டுக்குட்டி இல்லாம என் ஆட்டவ சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க கொண்டு போங்க. இல்ல நீ சமாளிப்பியாக்கும். ஒன்னு விட்டா வெச்சுக்க, காதுல குறுமிச்சத ரிங் பண்ணி கேக்க பாத்துக்க. நீ கோர்த்து விட்டுட்டு போயிடுவே. சமாளிக்கிறதுக்கு நான் ஒவ்வொண்ணா யோசி மண்டை வச்சு செத்து போகணும் நானு. இல்ல அண்ணம்ல. மூஞ்ச பேத்துறேன். இல்ல நான் சமாளிச்சுக்கிறேன் டீச்சர், நீங்க எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லன்னா நான் கொண்டு போறேன். என்ன தா கொண்டு போட்டா? கொண்டு போங்க டீச்சர், வேற என்ன? என் அண்ணனுக்காக என்ன வேணா செய்வேன். எடுத்து போங்க டீச்சர். ஆனா ஒண்ணு, வாங்க வரும்போது நானே வந்து வாங்கிக்கிறேன். என்ன? அதே ஊர் தெரியும்ல. ஏத்தா நானே கொண்டு வந்து தரேன். இல்ல டீச்சர், நான் பிளான் போட்டேன். என் பிளான் படி ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சு. அத நான் 4 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். எப்பறா? என்ன செய்ய டீச்சர், இவனுக்குலாம் தங்கச்சியா இருந்தா இப்படி தானே டீச்சர். நமக்கு டக்குனு என்ன மண்டல தோணுது. அதே சரி இப்ப கொண்டு போங்க. என் ஆத்தா வரும்னு செத்த நேரத்துல இப்பதே இடுப்பு உடைஞ்சு போய் வீட்டுல கிடக்குது, அப்புறமா எந்திரிச்சு வரும். சரி சரி சரி, அப்ப நான் வரவா? டீச்சர் பசும்பால் தான் கொடுக்கணும், இல்லண்டா உடம்பு சரியில்லாம போயிடும். பசும்பால் கொடுங்க. பால் கொடுத்துட்டீங்கன்னா அது வாட்டில பேசாம இருக்கும். நான் பாத்துக்கிறேன். வரவா? வாங்க டீச்சர். பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடுவண்ண பின்னால, எப்போது உன்னை தொட்டு பாட போரு தன்னால. நல்லா ஏமாத்திட்டீல. இன்னனே அதுல இருந்து வெளிய வரலையாக்கும். மூஞ்சில குத்தி போடுவேன். ஆள பாரு. நான் என்ன செய்ய? ஆம்பளையாளுக்கு முடி நீளமா இருக்க பொம்பளை பையனா ரொம்ப பிடிக்கும்டே. என் அக்கா அடிக்கடி சொல்லும். அதனால தான் அப்படி ஏமாத்தினேன். ஏன் இப்போ என்ன காலையில சொன்னோம்ல, வேணும்னா மறுபடியும் முடி வச்சுக்கிறேன். ஊரை பொறுத்தளவு எனக்கு நீள முடிவேன். என்ன உன்னை பொறுத்தளவுல தான் எனக்கு குட்டி முடி. ஆமா, கத்திரிக்காய் முத்தி கடத்தெருவுக்கு வந்ததுக்கு பிறமா அது முத்தவேல்னு சொல்லி சொல்லிக்கிற கணக்கா தாண்டி இருக்கு. சரிப்பா அதை விடு. இப்ப அது என்ன சோடி விட்டுத்தள்ளு, நம்ம பேசுவோம். ஆனா அப்பதாவ ஒரு விஷயத்துல பாராட்டலாம் தெரியுமா? என்ன வன்னிக்கு? பாரு, நீ கஷ்டப்பட வேண்டி சொல்லி வீடெல்லாம் கொடுத்துருக்கு பத்தியா? அதே. ஆமா, இது சொந்த வீடா? இல்ல இல்ல, என் வீடு என் பேர்ல இருக்கு. ஆனா வட்டி காட்டிட்டுதே இருக்கணும். என்ன சொல்ற மாமா? ஆமல,
நானும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தெரியுறேன், எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடலாம்னு. அதுக்கு ஒரு பாடுமே கிடைச்ச மாதிரி கிடையாது. முதல்ல சொந்தமா ஒரு தொழில வைக்கணும். இந்த வாழலை வித்துக்கு இருந்தாப்புல மட்டும் ஒரு வேலையும் ஆகுற மாதிரி தெரியல. சொந்தமா ஒரு தொழிலை வச்சு சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைல. பாரு, உனக்கு ஆசையில வேற இருக்காக்கும். இருக்காதாக்கும்? இல்ல, நீ தெரிஞ்சுக்கிறத பார்த்தா உனக்கு ஆசையில என்ன இருக்க போது? உனக்கு எனி டைமும் அப்பத்தா அப்புறம் உன் தங்கச்சி உன் சோழிந்தே நீ இருப்பேன்னு நான் நினைச்சேன். நான் உனக்கு சரியா புரிஞ்சுக்கல, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லை தேனு. அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதே மாதிரி எனக்கு சொந்த வீடு கட்டணும், அதுதான் ஆசை. மாமா, நீ சும்மா சொல்றேன்னு நினைச்சு மாமா நெசத்துக்குமே பேசிக்கிறியா? சும்மா சொல்ல, நான் என்ன சும்மா போயிலால? ஏன்ல அப்படி இருக்க? சும்மாவே இருக்க மாட்டேன், எதையாவது கோவப்படுத்த மாதிரி பேசிட்டு தெரியும், அப்படித்தானே? சும்மா மாமா, சும்மா உனக்கு கோபப்படுத்தி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நெசத்துக்குமே உனக்கு சொந்த வீடு கட்டணும்ட்டு ஆசையாக்கும். ரொம்ப நாள் ஆசை. சொந்த வீடு கட்டி என் அப்பத்தாவ ஒரு நாளாவது அந்த வீட்டில் இருக்க வச்சு பார்த்துடணும்ண்டு. ஏன்னா ஆத்தாலும் அப்பனும் போனதுக்கு பிறகு அப்பத்தாதையும் எல்லாண்டு நானும் தங்கச்சியும் வாழ்ந்துக்கு இருந்தோம். என்ன என் அத்தை வீட்டில் கொண்டு போய் என்னைய விட்டதுக்கு என் அத்தை ஒருவேளை சோறு கூட நான் போட மாட்டேன், வீட்டை விட்டு அடிச்சு பத்திடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட என் அப்பத்தா, நீ என்ன வச்சுக்கிறது, நானே என் பேரனையும் பேத்தியும் பார்த்துக்கிற வேண்டி சொல்லி அங்கேருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பையிலேருந்து அப்பத்தாத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு நான் எதுக்கு அப்பத்தா பேச்ச மீறாம கேட்குறேன்ட்டு உனக்கு தெரியுமா? என்ன மாமா சொல்ற? அப்பத்தா மட்டும் அன்னைக்கு அனாதையா விட்டுட்டு போயிருந்துச்சுன்னா நானையும் தங்கச்சி யாரும் ஏதாவது ஒரு கோயில பிச்சை எடுத்துட்டு தெரிஞ்சிருப்போம். மாமா, உனக்கு ஆத்தாலும் அப்பனும் இல்லைண்டு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில இருப்பேன்ட்டு எனக்கு தெரியாது. பிறவையா அப்பத்தாக்கு என்ன பிடிக்கவே மாட்டேது. ஏன்? அது எல்லாத்துக்கும் காரணம் மாமங்காரந்தே. அவன் பண்ற சோடிதேன். உன்னைய தப்பான எண்ணத்துல பாத்துக்கிருக்கான்ல, அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டா பேசிக்கிருந்தியா, அந்த ஒரு எண்ணந்தே, வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதே உன்னைய கட்டி வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டே தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உன்னை பிடிக்காமலாம் இல்லைல்ல, உன்னைய பிடிக்கும். ஆனா இந்த ஒரு காரணத்தினாலதே இப்பவும் நான் அப்பத்தா பேச்ச மீறாம கேக்குறது. அப்பத்தா ஒண்ணுதே எனக்கு ஆத்தாலும் சரி அப்பனும் சரி. அது மட்டும் அன்னைக்கு கை விட்டு இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு அனாதை. அப்படி சொல்லாத மாமா, யார் சொன்ன அனாதைண்டு? அப்படி பார்த்தா நானும் அனாததே. அப்படிலாம் இல்லை. என்ன, உனக்குன்னா எனக்கு நீ, இது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனாதை இல்லை மாமா, அப்படி சொல்லாத. அப்படி இல்ல தேனு, நேத்து வரைக்கும் அப்பத்தாவோட அரவணைப்புல இருந்தேன். இன்னைக்கு பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு உறவை நீ எனக்கு கொடுத்துருக்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்னைக்குமே அப்பத்தாவ தூக்கி எறிய முடியாதுல. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு அது நடந்துகிட்டது பாத்தியா? அதுக்கு என் மேல பாசம் அதிகம், அதனாலதே, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன புரிச்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு அது நம்மளை ஏத்துக்கிறோம்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஒத்த நம்பிக்கை போதும். என்ன, நீ வருத்தப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், எதுவும் நினைச்சுக்கிற மாட்டியே? சொல்லு. கல்யாணம் ஆன உடனேயே குழந்தை குட்டி இது எதுவும் வேண்டான்னு நினைக்கிறேன். செத்த நாள் தள்ளி போகட்டும். நான் சொன்ன மாதிரி சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன? இதை சொல்றதுக்கு எதுக்கு தயங்குவியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் விருப்பம் தான் என் விருப்பம். என்ன, நான் மட்டும் இப்போ நான் குழந்தை குட்டி வேணும்டா கேட்டேன்? அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு நீ போதும். நீ உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே வேணாம். ரொம்ப நன்றிடி. நான் ஓம் பொண்டாட்டி. நன்றிலாம் என்கிட்ட சொல்லாது. என்ன, நமக்குள்ள நன்றி மன்னிப்பு இதெல்லாம் எதுவும் இருக்கவே கூடாது. சரியா? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. எனக்கு உன் ஆசையே முக்கியம். உன் ஆசையை தாண்டி இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. என்ன? கருங்குயில் மாமம் மரக்குயில் கோலம் போடும் பாட்டாலே மயிலே மாமம் கவிக்குயில் ராகம் பாடும் கேட்டாலே சேதி சொல்லும் பாட்டாலே. எல்லாம் மழை தூரிக்கு இருக்குல்ல, வாழை உள்ள உட்காந்து படி. உட்காந்து படிச்சாதான் மாமா நல்ல மண்டையில ஏறும். எந்த விளக்கண சொன்னியா? எந்த விளக்கணையும் சொல்லல, நான் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுவேன். அதாவது இந்த மழையை ரசிச்சுக்கிட்டே நம்ம ஒண்ணு ஒண்ணா செஞ்சோம்னு வச்சுக்கையே, அதுல ஈடுபாடு அதிகமா இருக்குமா.
என்னடோ என்னையும் தூக்கத்தை கெடுத்து உட்கார வச்சுட்டீல? உட்காரு. எனக்காக அதை சரி இதை சரின்னு சொல்றீல. ஏன் என் கூட உட்காந்துருந்தா நாளைக்கு எனக்கு பரிசல்ல. உனக்காக ராத்திரி முழுக்க முடிச்சிருக்க சொன்னாலும் முடிச்சிருப்போம்ல. எனக்கு என்ன? கண்ணகி நல்லா மாறிடுச்சுல மாமா. இதே மாதிரி அந்த பிள்ளை மனசு மாறி அவரை ஏத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கும் தனிப்பட்ட விஷயம் இருக்கும்ல. அதனால அந்த பிள்ளை உடனே ஒத்துக்க வேணாம். என்ன, பொறுமையா ஒத்துக்கிட்டாலே போதும். அதெல்லாம் சீக்கிரமா அந்த பிள்ளைக்கு மனசு மாறிடும் மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதே ஒரு வாரம் கழிச்சு வாரேன்னு சொல்லி சொன்னார்ல, பாத்துக்கிறோம். என்ன சரி, நீ பாடி. அந்த பிள்ளைய பத்தி நினைச்சுக்கிட்டே தெரியவ. கஷ்டமா இருக்குல்ல மாமா. அதே தெரியல, பாத்துக்கிறோம். நீ பாடி. மன்னவன் பேரைச் சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே வாசைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 காண. இதை பார்த்தி விதி விளையாட்டு பாத்தியாக்கும். நானு எத்தனையோ முறை உன் பொண்டாட்டிய பார்க்கணும் நினைச்சிருந்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நீ போட்டோன்னு ஒண்ணு என்கிட்ட காமிச்சதே கிடையாது. ஏன்னா போட்ட உன்கிட்ட இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க ஞாபகார்த்தமா உன்கிட்ட இருந்தது ஒரே ஒரு துப்பட்டா மட்டும்தே. அந்த துப்பட்டாவையும் ஏன்ட்ட கொடுத்துட்ட. அது இன்னமும் நான் பத்திரமாத்தையும் வச்சிருக்கேன். ஆனா இது சரியா தப்பாண்டு எனக்கு தெரியல பார்த்தி. உன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க மேல எனக்கு காதல் வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியலடா. நான் ஒரு வாரண்டு பொய் சொல்லிட்டு வந்ததுக்கு காரணம் அவங்க மனசு மாறணும்டுதே. என்ன, ஏன்னா நான் அங்கேயே இருந்தா அந்த குற்ற உணர்வுலே அவங்களால எதையுமே செய்ய முடியாது. அதனாலதே ஒரு வாரண்டு நான் இங்க வந்தேன். பொய் சொல்லிட்டுதே வந்திருக்கேன். பாப்போம் ஒரு வாரத்துல எப்படி மனசு மாறுதுண்டு. ஆனா நீ இறந்து போகும்போது ஒரு வார்த்தை சொன்னல, என் பொண்டாட்டி என்ன கொஞ்சம் கூட காதலிக்கவே இல்லடா, அவ என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னியே. அதுவே இல்லை. உன் பொண்டாட்டி உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காங்கன்னு என்ன அவங்க நெருங்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ போறேன். சொல்ல போனா இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்த பிச்சடா. ஏன்னா நீயும் நானும் எப்படி இருந்தோம்னு நம்மளுக்குதான் தெரியும். அந்த வகையில நான் ரொம்பவே லக்கின்னுதான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாரத்துல கண்ணகி மனசு எப்படி மாறுது, அதுக்கு பிறகுதே நான் முறைப்படி தாலி கட்டணும்னே நினைச்சிருக்கேன். இதுக்கு நீதான் சம்மதம் சொல்லணும். அதுக்காகவும் காத்துக்கிருக்கேன். எப்படி மனசு எல்லாத்தையும் உடனே ஏத்துக்கிறோம். இது மனசுன்னு நினைச்சாங்களா இல்ல மாவளக்குன்னு நினைச்சாங்களா? இன்னும் இன்னும் என் பழைய இறப்புல இருந்தேன் நான் வெளியே வரல. அதுக்குள்ள என்னே கடவுள் இப்படி முடிச்சு போட்டாருன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு தெரியும், இந்த முடிச்சு அவுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாறிடுங்க, ஆனா முடியலைங்க. பயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் என் வாழ்க்கையை இழந்தது. இதே ஒரு ஆர்மி கரண்டது. திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஆணைய கழுத்துல தாலி கட்டினா நான் எப்படி ஏத்துக்கிடுவேன்? ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்தே நான் வாழணுமா? எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்திய? நான் பாட்டுல பட்டாம்பூச்சி மாதிரியே பறந்துட்டு தெரிஞ்சிருப்பேன்ல. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து என்ன மறுபடியும் இப்படி கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சு விட்டியலே. அவ நினைச்சா அவளை நான் சுதந்திர பறவையா பறக்க விடுவேன். அதாவது என்னோட கட்டுப்பாட்டுல, என்னோட அரவணைப்புல. அப்படி ஒரு நாள் வருமாக்கா? கண்டிப்பா வரும். அதை நானே ஏற்படுத்தி தருவேன். ஆனா அதுக்கு அவ மனசு வைக்கணும். நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. யாராவது மடியில படுத்து ஒரு நாள் என் கவலை எல்லாத்தையும் மறந்து நான் தூங்கணும். அந்த ஒண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். அதை மட்டும் எனக்கு யாரு கொடுத்தாலும் அவங்களை நான் ஏத்துக்கிறேன். அரவணைக்க நான் இருக்கும்போது அவ என்னைக்குமே கவலைப்பட மாட்டா. இது உன் மேல சத்தியம்.
தமிழ்நாட்டின் வரலாற்று மேம்பாட்டின்படி மாமா தூக்கம் வருது மாமா. ஏல இதெல்லாம் எவன் படிக்கிறது? தூக்கமா வருது. அதுக்கே நம்மள கூலிங் கிளாஸ் போட்டுருக்க. எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டாதான் தூக்கம் வரும். நான் தூங்குறேன். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலும் இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலும் உளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எலி வால் வரப்போதுடா. சும்மா இருக்குடா, படப்படன்னு வருதுடா. நீ வேற ஏன் அண்ணே நேத்துல இருந்து தூங்கவே இல்ல தெரியுமா? ஐயோ எப்ப விடி எந்திரச்சி எங்க எல்லாத்தையும் தூங்க விட ஒரு வழி பண்ணிட்டியா? வருது யாரு? அவங்க காதல் கனவு கண்ணில. எலி எல்லாரும் சோடி பாருடா. எனக்கு படப்படன்னு வருதாமா. அட படன்னு வரணும்ல. என்ன நீ வாரதெல்லாம் இருக்கட்டும். கலெக்டர் வந்தோன்னையும் மாமாட்ட கட்டி பிடிச்சு ஒரே முத்தமலிய பொழிய போறாங்க. அல்ல கலெக்டர்ல அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க வேற அப்பெல்லாம் அந்த பிரச்சனை செய்யாது. ஒரு வேளை தனியா கொண்டு செஞ்சாலும் செய்யும். ஏய் உனக்கு இருக்கிற ஆசை இருக்கு பத்தியா? என்னன்னு சொல்லுன்னு தெரியல. என்னண்டோ பல வருஷம் காத்து கடந்து இன்னைக்கு அவங்க கனவு கண்டிய பார்க்க போறாங்க. எனக்கு உள்ளலாம் உதறுதுடா. எதுக்கு ஏன் உதறணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மருமக கலெக்டர் ஆகி வரப்போறா. அவளத்தையும் பாக்கணும். அதான்ப்பா பாருங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிருக்காங்க. கிண்டல் பண்ற மாதிரி இருந்தா கிண்டல் பண்ணவே செய்வாங்க. அண்ணே பிரியாணினே இப்பவே சொல்லிட்டேன். என்ன அண்ணனுக்கு கொடுக்குற பங்கு எனக்கு சேர்த்து வேணாமா? ஐயோ செத்து நேரம் இருந்த பிள்ளைகளா. ஐயோ எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பட்டாபூச்சியா பறக்குதுங்க. அம்மா ஏன் வேற என்னப்பா, அவங்க மகளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கல்ல. இன்னைக்கு மக கலெக்டர் ஆகி வராங்கல்ல. அதே ஆமாமா இருக்கு. என்னன்னு ரொம்ப தொலைவுல இருந்து சாத்தம் கேட்டுக்கிறதுக்கு இன்னமா வண்டி வந்துருக்கு. இல்லப்பா ஓத்த வண்டி மட்டும் வராது. கிட்டத்தட்ட வண்டியில ஒரு 10-15 வண்டி வரும். அதுல நடுவண்டி தான் கலெக்டர் வண்டி. சரி நீ படிச்சிருந்தா தானே எதா இருந்தாலும் தெரிய போகுது. படிக்காததுக்குலாம் என்ன தெரியும்? இன்னைக்கு உன் தங்கச்சி கலெக்டரா வந்து நிக்கிறா நம்ம ஊருக்கே. அப்பா கலெக்டர் ஆனாலும் அவ எனக்கு தங்கச்சிதேன். என்ன அவளுக்குலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. என்ன செய்வியா? அடே அப்பெல்லாம் கிடையாது. என் மக கலெக்டர், இந்த ஊரோட கலெக்டர் நீ என்ன நினைச்சுக்கிருக்க? அதெல்லாம் முடியாது. என் மகள் கொடுக்க வேண்டிய மரியாதை சரியா கொடுத்துறாமா. அப்பப்பா உலகத்திலே இல்லாத மகளை பெற்று வச்சிருக்கீங்க. வாங்க ஐயோ எப்படா வண்டி வரும்னு இருக்குங்க. செல்லம்மா உன்னை நேர்ல பார்க்க போற இந்த தருணத்துக்காகவே ரொம்ப ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகும்போது எனக்குள்ள எப்படி வலி இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா உன்னை பார்க்க போற அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு சைடு இருந்தாலும் நீ என்ன மறந்துருக்கியன்ற ஒரு பயமா இருக்கு எனக்கு. நீ என்ன மறந்துருக்க மாட்டேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை அப்படி. அந்த கலெக்டர் ஆயிட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன், நீ என்ன மறந்துடாத, நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ சொன்ன. இது எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள வச்சுட்டேன். உனக்காக இத்தனை வருஷமா காத்துக்கு இருந்தேன். நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் செல்லம். இவங்க எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ அதை விட எனக்கு எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா ஆனா அதை விட பயமும் இருக்கு. வெளியே காமிச்சுக்காம இருக்கேன். அப்படித்தே செல்லம்மா என்ன ஞாபகம் வச்சிருக்கேன் செல்லம்மா. அழகா நான் மறப்பேன் நீ நினைச்சியா? மறக்கவே மாட்டேன். அப்படியே நான் மறந்தாலும் எனக்கு நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். நான் எதையும் மறக்க மாட்டேன் அழகா. நான் கலெக்டர் ஆயிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா? செல்லம்மா சொன்ன பேச்ச மீறவே மாட்டேன். உனக்கு அது தெரியும்ல? கால் வந்துருச்சு, வந்துட்டாங்க கலெக்டர். ஒரே சந்தோஷத்துல இருக்கவாளு. என் தங்கச்சிக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லடா. என்ன எல்லாத்தையும் மறந்து போயிட்டா. எப்படி நீ ஞாபகப்படுத்துறேன்னு நானும் பாக்குறேன். கார் வந்துச்சு நாங்க போறேன். ஐயோ நிலா
கங்க்ராச்சுலேஷன் மேடம். எஸ் தேங்க்யூ. ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டத்தோட கலெக்டர் நான் தான், மீனாஸ்ரீ. அண்ணி எம்மா செல்லம்மா. ஆத்தி கலெக்டருக்கு மரியாதையை பாருங்க. எம்மா ஆள் நெடு வளர்ந்துருக்குமா. எப்பாடா நிலாவாது அடி ஆத்தி. நான் நினைச்ச மாதிரியே வளர்ந்துருக்கா. சரி இப்போதைக்கு போக வேண்டாம், பிறகு உள்ள வந்து பேசுவேன். சரிங்க. சத்தம் போடாத. போடா 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 சின்ன பண்ண போடா. மாட்டேன். என்னையா போயா. அப்ப பயமா இருக்குப்பா. இல்லை போடா. இல்லை என்ன போடா, பயப்படாம போடா. பயமா இருக்கு. போடா. ஏய் என்ன சவுண்டே. என்ன இவனை யாரும் அங்க போக சொன்னது? போனால் அவளுக்கு எதுவும் ஞாபகத்துல இருக்க. விடுங்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நனவா என்னை கிள்ளியும் தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானும். ஏன் செல்லம்மா என்ன பார்த்துட்டு அப்படியே இருக்க? நான் உனக்கு ஞாபகத்துல இல்லையா? இல்ல என்னை மறந்துட்டியா? ஏன் செல்லம்மா இங்க யாரும் என்ன அழகான ஒரு வார்த்தை நீ கூப்பிட்டுருக்க வேணாம். செல்லம்மா நான் பயந்த மாதிரி மட்டும் நீ எதையும் மறந்துருக்க கூடாது செல்லம்மா. உன்னை நம்பி உனக்காக மட்டுமே இங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை நீ மறந்துட்டீனா நான் உசுரோட இருக்கிறதே அர்த்தம் இல்லைல்ல. உனக்காக ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. சீதை எப்படி வனவாசம் இருப்பாங்களோ அதே மாதிரி நானும் இருந்தேன். ஏன் என்னை பார்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னை ஏமாத்திராத செல்லம்மா. உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல நீ என்ன மறந்துருப்பியோன்னு எனக்கு பயந்து வருது. ஏன் செல்லம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? அதாவது வாயை திறந்து பேசி செல்லம்மா. நீ பேசினாதே இங்க நிறைய விஷயங்களுக்கு விட கிடைக்கும். நீ பேசுற மாதிரி எனக்கு தெரியல. நானே உன்னை செல்லமாட்டு கூப்பிட்டதே உனக்கு ஞாபகமா? Who are you? புரியலையா? யார் நீங்க?